பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு நம்ம மேலே ரொம்ப அன்பும் கரிசனையும் உள்ள தேவனும் நம்மை பாதுகாக்கிற தேவனுமாக இருக்கிறார். காலம் பொல்லாத காலம் இல்லை, ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அநீதிகளும் அக்கிரமங்களும் திரளாய் பெருகிவிட்டது. மனுஷருடைய அன்பு தணிந்து விட்டது. ஒரு பக்கம் யுத்தங்களின் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் பஞ்சம், அதனால் உண்டாகிற பாதிப்புகள், பொருளாதார பாதிப்புகள், அந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள், இந்த பாதிப்புகள், அந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்குமோ என்கிற பயப்படுகிற சூழ்நிலை. இது கடைசி காலம். இயேசுவுடைய வருகை நெருங்கி விட்டது. இது இப்படி தான் இருக்கும் கடைசி காலத்தில், கடைசி கால ஆபத்துகள். ஆனால் நம்ம பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்ம கூட இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, தைரியமாக நம்ம வாழ முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நம்ம துதிக்கணும். வாய் திறந்து அவருடைய நாமத்தை சொல்லி, அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமத்தை சொல்லி துதிக்க துதிக்க உங்களுடைய உள்ளத்தில் உங்களை அறியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வரும். என்னால் அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி ஆட்கொள்ளும். அற்புதம் நடக்கணும், விடுதலை உண்டாகணும், நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா அவருடைய பிரசன்னம் தான் முக்கியம். தி பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். அந்த பிரசன்னம் எப்படி வரும்? ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அப்போ வசனத்தை கவனமாய் கேட்கும் பொழுது. அற்புதம் எப்போ நடக்கும்? தேவ பிரசன்னம் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் அற்புதம் நடக்கும். அதனால் அவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிற இடத்துல வரணுமானா வாய் திறந்து அவரை துதிக்க வேண்டும். என்னை இப்போ அற்புதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னால் சில சாட்சிகள் நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். சில சாட்சிகளை வாசிக்கிறேன். அதன் பிறகு வீடியோவில் 2 சாட்சியை பார்த்த பிறகு ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நான் ஜெபிக்கணுமா? ஐயா, எனக்கு ஜெபிக்கெல்லாம் தெரியாதுங்க. யாரோ நண்பர்கள் சொன்னாங்க, உறவினர்கள் சொன்னாங்க, இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இயேசு அற்புதம் செய்வார்னு. அதனால் உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். உண்மைதான், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் விடுதலை தரப்போகிறார், சுகம் தரப்போகிறார், உங்களுடைய துக்கத்தை மாற்றப் போகிறார், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறாரு. ஜெபம் என்பது ஒன்றுமே இல்லை, ஆண்டவரோடு பேசுவது, அவ்வளோதான். உங்களுக்கு பேச தெரியும்ல. இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டு எனக்கு ஒரு சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்க, அற்புதம் செய்யுங்க, அவ்வளோதான். எப்படிங்க ஜெபிக்கிறது? இந்த சாட்சியை கவனமாக கேளுங்க. இவங்கெல்லாம் எப்படி பிரார்த்தனை பண்ணி அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க என்பதை சொல்லி இருக்கிறாங்க. நான் வாசிக்கிற இந்த சாட்சிகள் எல்லாமே நமக்கு அவங்க தெரியப்படுத்தி, அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நடந்த உண்மைகளை தெளிவாக அறிந்து அது உண்மைதான் என்பதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் இந்த சாட்சி உங்களுக்கு வாசிக்கப்படுகிறது. அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அவங்க அட்ரஸ் இருக்கிறது, எல்லாம் உறுதி செய்து தான் உங்களுக்கு வாசிக்கிறோம். இயேசுக்கு பொய்யான சாட்சி சொன்னால் அவரைக்கு அது பிடிக்காது, அது பாவமாக்கிவிடும். அதனால் இதில் சொல்லப்படுகிற எல்லாமே அவங்கள்ட்ட நேரடியாக கேட்டு உங்களுக்கு சொல்லுகிற சாட்சிகள். சரி, இப்போ அந்த சாட்சியை பார்க்கலாமா? ஒரு அற்புதமான சாட்சியை ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. நெல்லையிலிருந்து, திருநெல்வேலியிலேருந்து சுபா என்கிற சகோதரி. எனக்கு திருமணம் செய்து 2 வருடங்கள் கடந்தும் குழந்தை இல்லாமல் இருந்தது. மருத்துவர்களிடம் காண்பித்து சிகிச்சையும் செய்து கொண்டு தான் இருந்தேன். என்னுடைய கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள் அதிகமாக இருப்பதாகவும் 2 வருடங்கள் தொடர்ந்து சிகிச்சை எடுத்தால்தான் குழந்தை பிறக்கும் என்றும் மருத்துவர்கள் கூறியிருந்தார்கள். இதற்கிடையில் எனக்கும் என் கணவருக்கும் குழந்தை இல்லாததினால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு 10 மாதங்களாக நாங்கள் பிரிந்து இருந்தோம். 2 பேரும் இனி சேரவே முடியாது என்ற சூழ்நிலை இருந்தது. என் கணவருடன் இணைவதற்காக நான் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் எல்லாம் செய்தேன், காணிக்கைகளையும் கொடுத்தேன். ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லாமல் போய்விட்டது. என் கணவர் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிவிட்டார். இந்த நிலையில் தேவனுடைய கூடாரத்தில் நடக்கும் ஜெபங்களை பற்றி கேள்விப்பட்டு கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டோம். ஜெபிக்கவே தெரியாத நான் குழந்தை இல்லாதவர்களுக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கும்போது நானும் கண்ணீரோடு, இயேசுவே நீர் உண்மையான தெய்வம் என்றால் நானும் என் கணவரும் சேர்ந்து வாழணும்,
எங்களுக்கு ஒரு குழந்தையை தாரும் என்று ஜெபித்தேன். இவ்வளோதான். இவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க, இவங்களுக்கு ஜெபிக்கலாம் தெரியாது. கேள்விப்பட்டு நம்ம 4 மாவடியில் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை திறப்பின் வாசல் ஜெபம் நடக்கும்ல, உங்களுக்கு தெரியும். அடுத்த சனிக்கிழமை திறப்பின் வாசல் ஜெபம் காலையில் 9லேருந்து 3 மணி வரை நடைபெறும். 40,000க்கு அதிகமான மக்கள் வருவாங்க. அதில் வந்திருக்கிறாங்க கேள்விப்பட்டு. இவ்வளோ தான் ஜெபம். பார்த்தீங்களா அவங்க எப்படி ஜெபிச்சிருக்கிறாங்க? இயேசுவே, நீர் உண்மையான தெய்வம் என்றால் நானும் என் கணவர் சேர்ந்து வாழணும். கணவர் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டார், விவாகரத்து நோட்டீஸ், சேர்ந்து வாழ முடியாதுன்னு. இப்போ அவங்க ஜெபிக்கிறாங்க கண்ணீரோடு. உண்மையான தெய்வம் என்றால் நானும் என் கணவர் சேர்ந்து வாழணும், எங்களுக்கு ஒரு குழந்தை தாரும். டாக்டர் சொல்லிட்டாங்க 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் குழந்தை பிறக்கிற வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் இவங்க ஜெபிக்கிறாங்க. நாங்கள் ஜெபித்து விட்டு வீட்டிற்கு சென்ற ஒரே வாரத்திலேயே விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருந்த என் கணவர் வீடு தேடி வந்தார். நாம் சேர்ந்து வாழலாம் வா என்று அவருடன் அழைத்து சென்றார். இட்ஸ் எ ஃபர்ஸ்ட் மிராக்கிள். யோசித்து பாருங்களேன், இயற்கைக்கு மேற்பட்ட காரியம்தான் அற்புதம். விவாகரத்து அனுப்பிட்டார், உங்களோட வாழ முடியாது, குழந்தை பிறகு கஷ்டம்னு சொல்கிறாங்க, விவாகரத்து அனுப்பிட்டார். இவங்க இயேசுகிட்ட அழுகிறான், ஜெபிக்கிறாங்க. அப்போது ஒரே வாரத்தில் அவர் திரும்பி நம்ம சேர்ந்து வாழலான்னு கூட்டிகிட்டு போகிறார். 2 மாதத்தில் நான் கருவுற்றேன். இப்பொழுது எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. நானும் எனது கணவரும் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறோம். 2 வருடம் தொடர்ந்து சிகிச்சை எடுத்தால்தான் பிள்ளை பிறக்கும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருந்தார்கள். இனி வாழ்க்கையே இல்லை என்று என் கணவர் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். ஆனால் நான் ஜெபித்ததுமே என் சூழ்நிலையை மாற்றி இயேசு உண்மையான தெய்வம் என்று நம்ப செய்த இயேசுவுக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் குடும்பமாய் நன்றி பாராட்டுவேன். அவ்வளோதான் ஜெபம். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்களும் அப்படி ஜெபிங்க. இயேசுவே எல்லாரும் சொல்கிறாங்க இந்த அற்புதம்லாம் உண்மையா அப்படின்னா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசு அவருடைய பேரை சொல்லி கூப்பிடணும். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களே, நீ உண்மையான கடவுள்னு சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. அவங்க ஜெபிச்சாங்க பாருங்கள், உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார்ல. எவ்வளோ அன்பான ஒரு ஆண்டவர். அவரோட என்ன சொன்ன, 4 மாடிக்கு வா, நடந்து வா, 4 மாடியில் தேவனுடைய கூடாரத்தை சுற்று அப்படிலாம் சொன்னாரா? காணி கொண்டு வா, தட்சணை கொண்டு வா, பரிகாரம்லாம் பண்ண சொன்னாரா? நீங்கள் வீட்டில் இருந்தே ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துலையே பதில் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர். நீங்கள் அலைய வேண்டாம், பணம் செலவு பண்ண வேண்டாம், வீட்டில் விசுவாசித்தா போகிறோம். ஏன்னா அவர் தான் கடவுள். கடவுள் என்கிறவர் நம்மை அலைக்கழிக்கிறவர் அல்ல. நான் இங்கே தான் இருக்கிறேன், அங்கே வா அப்படின்னு சொல்லுகிறவர் கடவுளாக இருக்க முடியாது. எங்கும் வியாபித்திருக்கிறவர் தான் கடவுள். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கிறோம். இந்த மாதிரி எங்களுக்கு ஆயிரக்கணக்கான சாட்சிகள் வருகிற, 1-2 இல்லை, 1-2 தான் வாசிக்க முடியுது. நீங்களே யோசிங்க, தெரியும். சரி, இன்னொரு சகோதரி கண்மணி சேலத்திலேருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவள். நன்றாக என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அதிக முறை இயேசுவுக்கு பிடிக்காத சில காரியங்களை தவறு என்று தெரியாமலேயே செய்து கொண்டிருந்தேன். அது எனக்கு பாவம் என்றும் தவறு என்ற உணர்வும் வரவில்லை. சில சமயம் அது மாதிரி வழக்கமாக செஞ்சுக்கிட்டே வரேன்னா பாவம் என்ற உணர்வே இருக்காது. எல்லோரும் செய்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா அப்படின்னு அது மாதிரி இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் எனக்கு 2 வருடங்களாக பிசாசு போராட்டத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டேன். இரவு நேரத்தில் சரியாக தூங்க முடியாது. கெட்ட கனவாக வரும். நான் எங்கு சென்றாலும் என் உள்ளத்தில் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். நீ சீக்கிரமாக செத்துவிடு, என்னிடத்தில் வந்துவிடு என்று ஒரு சத்தம் என் உள்ளத்திலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். இதை சிலர் நம்ப மாட்டாங்க. இவ்வளோ நடக்குமா, சும்மா கற்பனைங்க. நீ உண்மை. இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டு வர்றாங்க, விடுதலை பெறாங்க. இட்ஸ் எ ரியல். உங்களுக்கு இல்லாதனால நீ எல்லாருக்குமே அப்படி இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. பார்த்தீங்களா, செத்துருன்ற ஒரு குரல் உள்ளத்தில் கேட்குது. இதனால் எனக்குள் நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்து வந்தேன். சரியாக சாப்பிட முடியாமல் போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். சென்ற 2022ஆம் வருடத்தில் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் நேரலை நிகழ்ச்சியில் பிசாசுக்கும் பிசாசின் காரியங்களுக்கும் இடம் கொடாதிருங்கள் என்று தேவ செய்தியில் நீங்கள் கூறினீர்கள். அப்பொழுதுதான் எனக்குள் ஒரு உணர்வு வந்து நான் செய்த பாவத்தை ஒப்பு கொடுத்து இயேசுவிடம் ஜெபிக்க ஆரம்பித்தேன்.
ஒவ்வொரு நாளும் நானும் எனது கணவரும் குடும்ப ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். எனக்கு பயம் வரும் பொழுதெல்லாம் ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம், ஜெபித்த நாளிலிருந்து எனக்குள் பெரிய மாற்றம் வர ஆரம்பித்தது. நன்றாக தூங்க ஆரம்பித்தேன், நன்றாக சாப்பிட ஆரம்பித்தேன். அதன் பின்பதாக எந்த ஒரு பயமுறுத்துகிற வார்த்தையும் என் செவிகளில் கேட்கவில்லை. கர்த்தர் எனக்கு பூரண விடுதலை கொடுத்துள்ளார். இப்பொழுது நன்றாக ஜெபிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பார்த்திங்களா, ஒரு பொல்லாதாவி 2 வருஷமாக அவங்களுக்குள்ள செத்துரு மரிச்சிரு தற்கொலை பண்ணின சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். பாருங்கள், அது இப்போ பயப்படுத்துகிற சொப்பனம் தூங்க முடியாது. இயேசுவை கூப்பிட்டாங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. நிறைய பேர் இது பாவம்னு தெரியாமல் செய்து கொண்டே இருப்பாங்க. அது மாதிரி உள்ள காரியங்கள் ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்தை அறிக்கையிட்டு ஜெபிச்சா உடனே ஒரு விடுதலை. அடுத்து சகோதரி டென்சி மோகன் சாத்தான் குளம், அங்கேருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். எனக்கு கடந்த 3 வருடங்களாக அலர்ஜி பிரச்சனை இருந்தது. எப்பொழுதும் இருமிக் கொண்டே இருப்பேன். இனிப்பு, புளிப்பு, காரம் இவற்றில் எதை நான் சாப்பிட்டாலும் இருமல் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிடுகிற உணவில் பார்த்து தான் சாப்பிட வேண்டும். மருத்துவமனைக்கு சென்று இதற்காக ஊசி போட்டால் அந்த நேரம் மட்டும்தான் கேட்கும். மீண்டும் சிறிது நேரம் கழித்து திரும்பவும் இருமல் வந்துவிடும். இதற்காக நான் எவ்வளவோ முயற்சி செய்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு பார்த்தும் பயனில்லை. இந்த சூழ்நிலையில்தான் 2023ஆம் வருடம் மார்ச் மாதத்தில் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் சில பேருக்கு நீண்ட காலமாக இருக்கும் நோய்கள், எவ்வளவு ஜெபித்தும் ஜெபத்திற்கு பதிலில்லை போன்ற காரியங்கள் இருக்குமானால், இயேசுவுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு காரியம் உங்கள் வீட்டிலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அவற்றை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் என்று சொன்னீர்கள். அப்பொழுது என் பெயரில் ஜாதகம் ஒன்று என் வீட்டில் இருந்தது எனக்கு நினைவுக்கு வந்தது. சரிங்களா, நம்ம இதெல்லாங்க என்னங்க தப்பு? அது வழியாக தான் பிசாசு உள்ள நுழைவான். நம்ம நிறைய பேர் அதை உணராமல் இருக்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் கூட இதை உணராமல் இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். கிறிஸ்தவர்கள் ஜாதகத்தில் நம்பிக்கை வைத்தது தவறு என்பதை நான் உணர்ந்தேன். என்னை ஒப்பு கொடுத்து என் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்து விட்டு ஜாதகத்தை எடுத்து கிழித்து எறிந்து விட்டேன். பெரிய ஆச்சரியம். உடனே என்ன நடக்குது அதான் பாருங்கள், பெரிய ஆச்சரியம். அதன் பின்பதாக எனக்கு அந்த இருமல் வரவே இல்லை. 3 வருடமாக ஒரு வியாதி பிரச்சனை, மருந்து மாத்திரை சாப்பிட்டு சுகம் உண்டாகலை. ஏன் ஜெபிக்கிறாங்க, சுகம் உண்டாகலை. மருந்து சாப்பிட்றாங்க, சுகம் உண்டாகலை. என்ன காரணம்? ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. ஜாதகம் என்கிற தவறான நம்பிக்கை, அதன் வழி தவறான நம்பிக்கையுடைய பிசாசு நுழைந்து உங்களை தாக்குவதற்கு முடியும். அது ஒரு கேட்வே டு ஃபார் த டெவில், உங்களுக்குள்ளே நுழைவதற்கு. ஜாதகம் பார்ப்பது, ராசி பார்ப்பது, அப்புறம் வாஸ்து சாஸ்திரம் பார்ப்பது, அது மேலே நம்பிக்கை போனால் அதன் வழியாக சாத்தான் நுழைந்து உங்களை வேதனைப்படுத்தி விட முடியும். அதனால தான் ஒரே நம்பிக்கை, ஆண்டவர் தான் எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு தான், அவர் தான் நம்பிக்கை. எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், அது மேலே தான் நம்பிக்கை வைக்கணும். பெரிய ஆச்சரியம். அதன் பிறகு எனக்கு இருமல் வரவே இல்லை. அதன் பின்பு எதுவெல்லாம் சாப்பிடாமல் இருந்தேனோ எல்லாவற்றையும் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்ததுமே 3 வருடமாக எனக்கு இருந்த தீரா வியாதியிலிருந்து இயேசு கொடுத்த பூரண சுகத்திற்காக இயேசுவுக்கு நன்றி. 3 வருஷ பிரச்சனை. இன்னைக்கு கொஞ்சம் யோசிங்க, உட்கார்ந்து வேத வசனத்தை தியானித்து ஆண்டோடைய பாத்தில் உட்கார்ந்து, ஏன் ஆண்டவரே நான் இவ்வளோ ஜெபிக்கிறேன், எனக்கு எவ்வளோ பேர் ஜெபிக்கிறேன், இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை, பதில் வரலை, எது தடையாக இருக்குது என்று கேட்டு பாருங்கள். அப்போ தான் ஆண்டவர் அதை குறித்து உங்களுக்கு விளங்க பண்ணுவார், வெளிப்படுத்துவார். கீழ்ப்படிந்த உடனே நான் என்னத்தை பண்ணிட்டேன், இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா? வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்க வரைக்கும் உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் தான் இழந்து போவீங்க. இதை மனதில் கொள்ளுங்க. அடுத்து சகோதரி செல்வகுமாரி சித்தூர், ஆந்திர மாநிலம் சித்தூரில் இருந்து ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்களேன். என் சகோதரிக்கு கடந்த ஜூன் மாதத்தில் திடீரென்று தாங்க முடியாத அளவிற்கு வயிற்று வலி ஏற்பட்டது. மருத்துவமனை செய்ய வேண்டும் என்பதும் மற்றும் விடுதலை இடைப்பட்ட நேரத்தில் ஜெபிக்கிறாங்க கை வைத்து.
உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் நீங்கள் அவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கணும். குட்டி பிள்ளைகள் கூட கை வைத்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாருக்கோ பக்கத்தில் உள்ளக்கு அற்புத சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். பாருங்கள். அடுத்து இன்னொரு சகோதரி மரியா, பெங்களூரில் இருந்து சகோதரி மரியா. இவங்க என்ன நடந்தது பாருங்கள். நாங்கள் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். எனக்கு 10 வருடங்களாக பில்லி சூன்ய கட்டு பிரச்சனையால் மிகவும் அவதிப்பட்டு வந்தேன். எங்கு சென்றாலும் எனக்குள் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். பார்த்தீங்களா, இன்னொருத்தர் ஒரே நாளில் ஏற்கனவே ஒரு சாட்சி வாசம் பேசுகிற உள்ளுக்குள்ளே இருந்து, இது கடைசி காலம், பிசாசு பலமாய் கிரியை செய்கிறான். மக்களை அழிப்பதில், அவனுடைய சமாதானத்தை கெடுப்பதில் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த தீய வல்லமை, பொல்லாத வல்லமைன்னு சொல்கிறோமே, அதுதான் வேத புஸ்தகம் சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் பேய்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் இந்த உலகத்தில் எல்லா தேசத்திலும் கிரியை செய்து மக்களை வாதிக்கிறது. அதனால் பாருங்கள், அப்படி தான் கஷ்டப்படுறேன். 10 வருடமாக பில்லி சூனிய கட்டு. எங்கு சென்றாலும் எனக்குள் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். என்ன சத்தம்? நீ சீக்கிரம் செத்து விடுவாய், நீ ரொம்ப நாள் வாழ முடியாது என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். நான் வாகனம் ஓட்டி செல்லும்போது நேராக சென்று மரத்திலோ வாகனத்திலோ மோதி இறந்துவிடு என்று உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்கும். எவ்வளோ பயங்கரம் பாருங்கள். எவ்வளோ பேர் ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஏத்தாப்பால் வரக்கூடிய வாகனத்தில் உள்ள ஆளுக்கு என்ன போராட்டம்னு நமக்கு தெரியாது. அந்த ஆவி பேசுது, தற்கொலை பண்ணிடு, கார் கொண்டு போய் மோது. இப்படிதான் நடக்குமா? இப்படி பட்டம் இருக்காங்க. இப்போ நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்குள்ளே சிலர் இந்த போராட்டம் இருக்குது. ஆமாம், என்னை பற்றியே சொல்கிறாங்களே, எனக்கு இருக்கணுமா நினைக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு விடுதலையின் நாள். இங்கே என்ன நடந்தது பாருங்கள். இரவு நேரங்களில் சரியாக தூக்கம் வராது. எப்பொழுதும் பயம் இருந்து கொண்டே இருக்கும். தானாக எனக்குள்ளாகவே பேசிக்கொண்டு சிரித்து கொண்டே இருப்பேன். இதற்காக பரிகாரம் செய்ய பல கோயில்களுக்கும் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று பார்த்தேன். எந்த பயனும் இல்லை. திரும்ப திரும்ப எனக்கு இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பெங்களூரில் நடந்த 12 மணி நேர உபவாச ஜெபத்தில் குடும்பமாய் கலந்து கொண்டோம். பெங்களூர் பட்டணத்தில் உபவாச அதில் வந்திருக்கிறாங்க. ஜெபத்தின் ஆரம்பம் முதல் எனக்கு உள்ளே இருக்கவே முடியவில்லை. அந்த ஆவி இருக்க விடாது, போன்னு துரத்துது. மிகவும் போராட்டத்தில் தான் உள்ளே இருந்தேன். என்னால் ஜெபிக்கவும் முடியவில்லை, எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த நிலையில் கடைசி ஜெபத்தில் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து முடித்த பின்பு ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக ஜெபித்தீர்கள். வரிசையாக வந்தாங்க ஆயிரக்கணக்கான பேர். நினைக்கிற அந்த 10,000க்கு மேலே நான் ஜெபிச்சிருப்பேன் கை வைத்து. அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. மணிக்கணக்காக நின்று ஜெபிக்க கிருபை கொடுத்தார் ஆண்டவர். அப்பொழுது என் தலை மீது நீங்கள் கைகளை வைத்தபோது நான் மயங்கி கீழே விழுந்து விட்டேன். பெரிய ஆச்சரியம். அதன் பின்பதாக ஒரு பாரம் என்னிடமிருந்து விலகினது. பெரிய ஒரு மாற்றம் எனக்குள் வந்ததை உணர்ந்தேன். அந்த ஆவி போயிட்டு, அந்த ஆவி தான் உன்னை பேசிக்கிட்டே இருந்தது. கை வச்ச உடனே அந்த ஆவி வெளியேறி போயிட்டு பாருங்கள். உன்னை இப்பொழுது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இரவில் தூங்கும்போது எந்த சத்தமும் என் காதில் கேட்பதில்லை. அனுதினமும் நன்றாக ஜெபிக்கவும் செய்கிறேன். இயேசுவுக்கே மகிமை. 10 வருஷம் பில்லி சூன்ய போராட்டம். ஒரே ஒரு ஜெபம், அவ்வளோதான். இயேசுவின் நாமத்தில் அவ்வளோதான் முடிந்தது. இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. அதனால தான் சொல்ல, இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட. இந்த அற்புதங்கள்லாம் எப்படி நடக்குதுங்க? இந்த 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 மாதிரி அற்புதம் நடக்குது பாருங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க, இவங்களுக்கு என்ன, நிறைய பேரை நான் பார்த்ததும் இல்லை, இப்போ அவன்கிட்ட பேசினதும் இல்லை. அவங்க வீட்டில் ஜெபிக்கிறாங்க. அற்புதம் எப்படி நடக்குது? இயேசு 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 இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவை என்னையும் தொடும். இயேசுவை எனக்கு விடுதலை கொடுங்க. நீங்கள் உண்மையான கடவுள்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இயேசுவை விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தை அறிக்கையிடணும். சரியா? இப்போ 2 சாட்சியை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒன்று சகோதரி திவ்யா, அகஸ்தியம்பள்ளி, வேதாரண்யம் பக்கத்தில் அகஸ்தியம் பள்ளி, அங்கேருந்து சகோதரி திவ்யா. அவங்க வாழ்க்கையில் 15 வருஷமாக இருந்த வியாதி எப்படி சுகமாச்சு? சகோதரிக்கு 2 பிரச்சனை. 15 வருஷ வியாதி, சைனஸ் பிரச்சனை. மழை காலம்ல இப்போ டெங்கு காய்ச்சல் பரவுதுன்னு வர சொல்கிறாங்க. கவனமாக இருக்கணும். சின்ன குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சுடு தண்ணி அடிக்கடி குடிக்கிற நல்லது. தண்ணி குடிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. அது மாதிரி, ஏன்னா இது மழை காலம், நிறைய நோய் கிருமிகள் பரவுகிறது. கிளைமேட் சேஞ்சினால் நிறைய பேர் கோல்டுனால் பாதிக்கப்படுறாங்க, காய்ச்சலில் பாதிக்கப்படுறாங்க. இவங்களுக்கும் 15 வருஷமாக சைனஸ், இந்த கோல்டு, இந்த சளி தொல்லை, நுரையீரல்
அந்த லங்ஸு பாதிப்பு. இன்றைக்கி உங்களுக்கு சுகம் உண்டாகும். அவங்களுக்கு 15 வருஷ வியாதி ஆண்டவர் மாற்றினார்ல, எவ்வளோ பிரச்சனை. இன்றைக்கு விசுவாசத்தோடு நீங்கள் கை வைத்து ஜெபிக்கும் போது இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். 4 வருஷமாக இந்த எலும்பு வெளியே தெரியுமா, அப்படியே சிலருக்கு அப்படியே நீட்டிக்கிட்டு நிற்கும் பார்த்தீங்களா, அது எக்ஸ்ட்ரா க்ரோத் எலும்பு, அது வலியை கொடுத்துருக்கிறது. ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியானு சொல்லுவாங்க. அவங்க ஜெபிச்சாங்க, ஏசு ஆப்ரேஷன் பண்ணிட்டார், கத்தி வைக்காமல் மறைஞ்சிட்டு அதை நார்மல் ஆக்கி விட்டார். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் உங்களுக்கு செய்வார் இன்றைக்கு. சரி, இன்னொரு சகோதரி கூட சாட்சி சொல்கிறாங்க. சகோதரி அன்னாள், கோட்டப்பட்டி ஸ்ரீவல்லிபுத்தூர், அங்கேருந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி கிடச்சி. நிறைய பேர் குழந்தைக்காக ஜெபிச்சு கொண்டு இருக்கிறீங்கல்ல, இந்த சாட்சியை கேளுங்க, உங்களுக்கு விசுவாசம் வரும். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய. அற்புதமானவர் பார்த்தீங்களா, கண்ணீரை துடைக்கிறவர், நிந்தையை மாற்றுகிறவர். ஆனால் ஏன் ஜெபம் பண்ணி எனக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது? நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டு இருக்கலாம். நம்ம சொல்ல நம்பிக்கை, நம்புதான். தவறான நம்பிக்கை ஆசீர்வாதத்தை தடுத்து விட சாபத்தை கொண்டு வரும். தயவுசெய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். தவறான நம்பிக்கை. நீங்கள் 2 பேர் பார்த்தீங்களா, ஜாதகத்தை எரித்த உடனே ஒரு சகோதரிக்கு வியாதியிலிருந்து சுகம், ஜாதகத்தை கிழிச்சு போட்ட உடனே குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் கற்பத்தை ஆசீர்வதித்து விட்டார். தடை எங்கே இருக்குது? தவறான நம்பிக்கை மேலே. தவறான நம்பிக்கை ஆண்டவரை மறுதலிப்பதற்கு சமம். நிறைய பேர் அது கூட கடவுளை மிக்ஸ் பண்ணி, அந்த ஜாதகம் பார்க்குறவங்க, இந்த குறி சொல்கிறவங்க, ராசி பலன் சொல்கிறவெல்லாம் பாருங்களேன், கடவுளை கொண்டு வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடுவான். இங்கே சனி சுக்கிரன் கிரகம் அங்கே இருக்குது இங்கே இருக்குது சரியில்லை, ஆனால் இதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி பணத்தை செலவு பண்ண அங்கங்கே அலைய விடுவது. நம்முடைய கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி தவறான நம்பிக்கைகளை உண்டாக்கி நிறைய பிரச்சனைகள், அதனால் ஆசீர்வாத தடைகள், விரக்திகள். ஆனால் சரியான இடத்துல விசுவாசம் வச்சிங்கன்னா இலவசமாய் விடுதலை சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு அந்த இயேசு உங்களோட பேசுகிறார். எது தடை? யோசித்து பாருங்கள். எது மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க? நீங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிற கடவுள் உங்களுக்காக மரித்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாரா? இப்போ அவர் உயிரோடு இருக்கிறார்னு உங்களால் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நம்பிக்கை வைங்க. இயேசு மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அதுக்கு தான் இந்த சாட்சிகளை, குடிகாரனுடைய லைஃப் மாறுது, போதை வசதிலேருந்து விடுதலை, லைஃப் சேஞ்சு, இதெல்லாம் கொடுக்குற ஒரு இயேசு. இப்போ ஒரு 5 நிமிட ஜெப நேரம். எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த பாவ பழக்கத்தை விடுதலை வேணும், நிம்மதி சமாதானம் வேணுன்றவங்க இருதயத்தில் கை வைங்க. அப்படி இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை மன்னியும், ஏசப்பா என்னை மன்னிங்க, ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு சமாதான நிம்மதி தாங்கன்னு கேளுங்க. வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்திருந்தால் அந்த பாவத்தை மன்னிங்க, இனி நான் குறி கேட்க மாட்டேன், இனிமேல் நான் இந்த மாதிரி தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அதெல்லாம் அழிச்சு போட்டுருவேன்னு ஒப்பு கொடுங்க. நான் உண்மை விசுவாசிக்கிறேன், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க. இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களே, நீங்கள் உண்மையான தெய்வம்னா எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. அவங்களுக்கு செய்திருக்கிறீங்க. இயேசுவே கூப்பிடுங்க, ஜெபிங்க. வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. வியாதி உள்ள இடத்துல வியாதியஸ்தர் மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சில அந்த சகோதரி பாருங்க, நான் தினமும் நீ தேசத்துக்காக ஜெபிப்பேன்னு ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். அப்போ நீங்கள் ஒப்பு கொடுங்க. தேசத்துக்காக ஜெபிக்க சுயநலமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை இனி நான் தேசத்துக்காக ஜெபிப்பேன், மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன் ஒப்பு கொடுங்க. அந்த பொருத்தனையை தேவன் கனப்படுத்துவார். ஜெபிங்க. இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதமான காரியம் நடக்கட்டும், இயேசுவே இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். யார் இயேசுவை நாமத்தை சொல்லி கோப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே சுகம் தாரும், இயேசுவே அற்புதம் நடக்கட்டும், இயேசுவே எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும், இயேசுவே கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தாரும். ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கிறது, விடுதலை உண்டாகிறது. ஆண்டவர் இயேசு கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தருகிறீர், சுகம் தருகிறீர், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கிறீர், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். கணவன் மனைவி இணைந்து ஜெபம் பண்ணுங்க. கரம் பிடித்து எங்களுக்கு கற்பத்தின் கனியை தாரும். ஆண்டவரை இவங்களுக்கு கொடுத்தீங்களே எங்களுக்கு தாரும், இயேசுவை ஆசீர்வதியும். கேளுங்க, எந்த தடையாயிருந்தாலும் மாற்றும், எந்த பாவமாயிருந்தாலும் மன்னியும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும்னு சொல்லுங்க.
சொல்லுங்க. இப்பொழுது வியாதிப்பட்டவர்கள் என்னுடைய சரீரத்தில் கை வைத்து இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி விலகட்டும். அப்படி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த சளி தொல்லை விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த காய்ச்சல் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆஸ்துமா வியாதி என்னை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த கேன்சர் வியாதி என்னை விட்டு மறைந்து போகட்டும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பொருளாதார வியாதி என் சரீரத்தை விட்டு விலகட்டும். அப்படி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பயத்தின் ஆவி விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தற்கொலை தூண்டுகிற ஆவி விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும். அந்த பெயரை சொல்ல சொல்ல விடுதலை, சுகம். கணவன் மனைவி பெற்றோர் சேர்ந்து குழந்தைக்கு ஜெபிங்க. கை வைத்து ஜெபிங்க. குழந்தை உடனே சுகம் அடையும். குழந்தையுடைய சருத்தல்கிற வியாதிகள் மறையும். அல்லேலூயா. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இப்போ வலதுகரம் வைத்தங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டீர், பதில் கொடுத்தீர், அற்புதம் செய்து விட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஜெப வாழ்க்கை. நீங்கள் ஜெபிக்கலாம் வாங்க. நிகழ்ச்சியில் ஜெபித்தால் மாத்திரம் போதாது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கிறோம். அனுதினமும் பாருங்கள், இந்த சகோதரி தினம் நான் 1 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிப்பேன்னு ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்து விட்டார். அது மாதிரி மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெப வாழ்க்கையில் வளரணும். அதுக்கு என்ன பண்ணுவது? அதிகாலையில் எழும்பி 1 மணி நேரமாவது, குறைஞ்சது 1 மணி நேரம், மிஞ்சினது 2-3 மணி நேரம்லாம் ஜெபிக்கிறாங்க.